நீங்கள் இந்த தவறான எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பெரியவரா, நான் பெரியவரா, இயேசு பெரியவரா என்று. உண்மையில் விஷயம் என்னவென்றால், தம்பி, கடவுளின் எந்த ரூபத்தில் உங்களுக்கு சத்தியம் தெரிந்ததோ, எந்த வடிவத்தில் உள்ள தகர் மீது உங்களுக்கு அன்பு ஏற்பட்டதோ, அந்த ரூபமே உங்களுக்கு எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கும். இங்கே எது சிறியதோ பெரியதோ என்று இல்லை. இது எல்லாம் நம் பக்தி, நம் அன்பின் விளையாட்டு தான். யாராவது பக்தியோடு ஒரு தெய்வத்தை நேசித்தால் அவனை அவனுக்கு பரமன். இப்போது மக்கள் சண்டை போடுகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், என் கடவுள் தான் பெரியவர். இது என்ன அர்த்தம்? என் கடவுள் பெரியவர் என்றால் உன் கடவுள் சின்னவர் என்று பொருள் சொல்லுங்கள். கடவுள் என்றவர்கள் சிறியவர்களாகவும் பெரியவர்களாகவும் இருக்க முடியுமா? மனிதர்கள் சிறியவர்களாகவும் பெரியவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் கடவுள்கள் அப்படி இல்லை. மனிதர்களை எல்லாம் வெவ்வேறாக பிரித்து விட்டோம். எத்தனை சுவர்களை நாமே எழுப்பி விட்டோம். பணக்காரர், ஏழை, சாதி, இனம், உயர்தாழ்வு என்று எத்தனை வகைகளில் பிரித்து விட்டோம். ஆனால் வருத்தம் என்னவென்றால், மனிதரை மட்டும் பிரித்து விட்டோம் என்றால் பரவாயில்லை, கடவுளை நாமே பிரித்து விட்டு விட்டோம். ஈஸ்வரனை கூட பாகுபடுத்தி விட்டோம். सच को पता करना हो तो 420 बाबा को फॉलो करें। My